தமிழ் சினிமாவில் நடிகர் விஜயகாந்த் அவர்களை மிகப்பெரிய அளவில் கேப்டன் அப்படின்னு கொண்டாடுவோம். அந்த நிலையில் இப்போது அவருடைய நினைவுகள் பற்றி செல்வமணி அவர்கள் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. என்னென்ன வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ் நடித்த 100வது படங்கள் கமர்ஷியலாக பெரிய வெற்றியே வாங்கலை. சிவகுமார் நடித்த ரோசாப்பூ, ரவிக்கைக்காரி, விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படங்கள் பெரிதாக பேசப்பட்டுச்சு. அதே சமயம் வணிக ரீதியாகவும் கொண்டாடப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் வெளியாகி 35 வருடங்கள் ஆகுது. வருகிற 22ஆம் தேதி மீண்டும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட ரீரிலீஸ் ஆக போகுது. பெப்சி சங்கத்தினுடைய தலைவரும் இயக்குனருமான செல்வமணி விஜயகாந்த் படத்தினுடைய நினைவுகளை நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேப்டன் பிரபாகரன் படத்தின் உயிர் நாடி காடு தான். நாங்கள் ஷூட்டிங் நடத்திய பகுதிகள் லேசாக இல்லை. நல்ல லொக்கேஷன் தேடி நான் கார்லேயே இந்தியா முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சேன். கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டேன். கடைசியில் நான் எதிர்பார்த்த இடம் கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடியில் கிடச்சது. அங்கே கொட்டும் மலையில் ஷூட்டிங் நடந்துச்சு. அடிக்கடி விபத்து நடந்தது. ஒரு முறை 2 டிரைவர்கள் ஒரு குதிரையை காவு வாங்கியது சாலக்குடி. சென்டிமெண்ட்டாக அப்செட் ஆன இப்ராஹிம் ராவுத்தர் படப்பிடிப்பை தமிழ்நாட்டிற்குள் நடத்த உத்தரவிட்டார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முண்டந்துறை வனப்பகுதியில் படப்பிடிப்பை மாற்றணும். அங்கே பேய் மழை பெய்து மிரட்டுச்சு. அந்த லொக்கேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாலக்குடி காட்டில் 500 மீட்டர் இடைவெளியில் நிலமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அதனால் மீண்டும் அங்கேயே ஷூட்டிங் நடத்த முடிவு செஞ்சோம். அங்கே இருக்கக்கூடிய சுரபி தியேட்டரில் உள்ள பேபி என்பவர் மூலமாக சாலக்குடியில் ஷூட்டிங் நடத்த காட்டிலாக அதிகாரிகளிடம் பெர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த விஷயத்தில் ராவுத்தருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் செய்துக்கல. கேப்டன் ரோல் இல்லாமல் மலை பாறைகளில் டூப் போடாமல் ஒரிஜினலாக சண்டை காட்சிகளில் பிரமாதமாக நடித்தார். வீரபத்ரன் கதாபாத்திரத்தில் ஹரிகாலன் நடிப்பதாக முடிவு செய்து வைத்திருந்தோம். அவரை வைத்து 2 நாட்கள் படம் பிடித்தேன். அப்போது சென்னையில் சைக்கிளில் வைத்து பேண்ட் ஷர்ட் துணிகளை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவரை சத்தியம் கேரக்டர் நடிக்க வைப்பதற்காக சாலக்குடிக்கு வரவழைச்சிருந்தேன். கரிகாலனுக்கு ஏனோ வீரபத்ரன் பாத்திரத்தில் நடிக்க ஈடுபாடு கிடையாது. ஏனோ தானோ என விருப்பம் இல்லாமல் நடிப்பதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் எடுத்த திடீர் முடிவு வீரபத்ரன் வேஷத்தில் மன்சூர் அலிகானை நடிக்க வச்சேன். என் கணிப்பு வீணாகலை. கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன பிறகு ஹீரோவுக்கு இணையாக மன்சூர் நடிப்பு பிரமாதமாக பேசப்பட்டுச்சு. இப்போது நவீன தொழில்நுட்பத்தில் பார்க்கக்கூடிய போது ரம்யா கிருஷ்ணன் ஆடிய ஆட்டமா பாடல் காட்சி பிரம்மாண்டமாக இருக்குது. முதலில் ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரத்துக்கு சரண்யாவை செலக்ட் செஞ்சு வச்சுருந்தோன்னு சொல்லியிருக்காரு. அவர் 3 நாட்கள் சாலக்குடி காட்டில் நடித்து கொடுத்துட்டு அங்கே அட்டைப்பூச்சிகள் சரண்யாவை மொய்த்து கொள்ள அவ்வளவுதான் அலறிட்டாங்க. சென்னைக்கு வந்தவங்க திரும்பி நடிக்க வரவே இல்லை. அப்போது தான் ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரி ஆகி சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. சென்டிமெண்ட்டாக ரம்யாவுக்கு குழந்தை பிறப்பது போல் காட்சி அமைச்சிருந்தேன். அதே நேரம் பார்த்து கேப்டன் மகன் விஜய் பிரபாகரன் பிறந்தார். அப்போது கேப்டன் சென்னை மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நடிச்சிட்டு இருந்தார். மகன் பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சியோடு மனைவியை மகனையும் பார்த்தார். கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்த மொத்த ஆர்டிஸ்டுகள் மற்றும் இளையராஜா முதல் அனைத்து டெக்னீஷியன்களும் அவருக்கும் மொத்தம் செலவு 15 லட்சம் மட்டும்தான். ஆனால் படத்தின் பட்ஜெட் செலவு மட்டும் 1,35,00,000 செலவாச்சு. இப்படி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பணம் கொட்ட ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னார். மொத்த பிஸ்னஸே 1.25 கோடி ரூபாய் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கேப்டன் பிரபாகரன் படத்தை எடுத்து முடித்தேன். கோவை, மதுரை, பெங்களூர் இடங்களில் மட்டும் சொந்தமாக படத்தை ரிலீஸ் செஞ்சார் ராவுத்தர். 3 ஏரியாக்களில் மட்டுமே 1.5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சார். தமிழ்நாட்டின் எல்லா ஏரியாக்களிலும் சிறபுஞ்சி மாதிரி பணமழை கொட்டியது அப்படின்றத எந்த காலமும் மறக்க முடியாதுன்னு செல்வமணி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.